ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னா விசிட் விசாவை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சவுதி அரேபியாவில் ஃபேமிலியை கூப்பிட்டு வருவாங்க. 1 இயர் மல்டி ரீஎன்ட்ரி விசா நம்ம கூட்டிட்டு வருவோம். மல்டி ரீஎன்ட்ரி விசா வந்து இவ்வளவு நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஓப்பன்ல இருக்கு. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மல்டி ரீஎன்ட்ரி விசா இப்போ கிடைக்குது. இப்போ மல்டி ரீஎன்ட்ரி விசா அப்ளை பண்ணி வரவங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு நம்ம ரெனியூல் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர். இங்க யாரோட இக்காமால நீங்க வர்றீங்களோ அந்த இக்காமா பர்சனுக்கு 3 மாசம் முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது 10 நாளைக்கு முன்னாடி நமக்கு மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும், நம்மளோட விசா முடிய போகுதுன்னு சொல்லி. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரினியூல் பண்ண அவசியம் இல்லை. 2 நாள் அல்லது 3 நாளைக்கு முன்னாடி ரினியூல் பண்ணது கட்டாயம். இப்படி நம்ம ரினியூல் பண்றது தவறும் பட்சத்துல ஹஜ் அண்ட் உம்ரா அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட்டும் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அனுபவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல் தடவை நீங்க வந்து ரினியூல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஓவர் ஸ்டேல இருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 15,000 ரியால் வரைக்கும் அபராத விதிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுவே 2வது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 30,000 ரியாலும் 3 மாசம் ஜெயிலும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்க 3வது தடவை மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட 50,000 ரியால் பையனு, கிட்டத்தட்ட 6 மாசம் ஜெயிலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே நம்ம சவுதிக்குள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மக்களே கேர்லெஸ்ஸா இருந்துடாம எப்ப நமக்கு விசா முடியுதுன்னு பார்த்து உஷாரா இருந்து ரெனியூ பண்ணிக்கங்க. மேலும் சவுதியை பத்தி இது கூட வேற வீடியோல சந்திப்போம்.